இந்த அக்ஷய திருத்தியை பிரின்ஸ் ஜுவல்லரியுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வளங்களை இரட்டிப்பாக்குங்கள். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். கோவை தெற்கு தொகுதியில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் கரூர் தொகுதியைச் சேர்ந்த 18 பேர் சுயேட்சையாக போட்டியிடுகின்றனர். அவர்கள் அனைவருக்கும் ஒரே நோட்டரிதான் கையெழுத்து போட்டுள்ளார் என பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை விமர்சித்தார். செந்தில் பாலாஜி கரூரிலிருந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய 18 இண்டிபெண்டன்ட் நம்ம சொன்னோம், சுயேட்சை வேட்பாளர் 18 பேர்த்துக்கும் ஒரே நோட்டரி தான் கையெழுத்து போட்டிருக்காரு. வேற ஆள் கிடைக்கலையா? இது கடையில் போய் பாத்திரம் வாங்கிட்டு வர மாதிரி, ஒரு கடையில் போய் பழைய பாத்திரம் வாங்கிட்டு வர மாதிரி 18 சுயேட்சைகளுக்கும் ஒரே நோட்டரி தான் கையெழுத்து போட்டு 18 சுயேட்சைகள் நிற்கிறாங்க. தொண்டாமுத்தூரில் கரூரை சார்ந்த 3 பேர் நிற்கிறாங்க நான் பார்த்த வரைக்கும். அதனால் அருமை நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த முறை கோயம்புத்தூரில் அது செந்தில் பாலாஜியினுடைய தோல்வி மட்டுமல்ல, ஏற்கனவே நான் சொன்னது போல மொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோல்வியை இங்கே தான் ஆரம்பிக்கும். கொங்கு மண்டலத்தில் முதலமைச்சர் பல இடத்துல சொன்னார், கொங்கு மண்டலத்தில் வெற்றி ஆரம்பிக்கும், நீங்கள் எழுதி வச்சுக்கங்க. தோல்வி இங்கே ஆரம்பித்து சேப்பாக்கு போகும். நேற்று நாமினேஷன் ப்ராசஸ் எப்படி பண்ணாங்க? எடப்பாடியில் நேற்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாமினேஷன் ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு? எடப்பாடியில் திமுகவினுடைய வேட்பாளர் டம்மி கேண்டிடேட், வேட்பாளர் மனைவி, வேட்பாளருடைய பத்திரத்தில் டம்மி கேண்டிடேட் மனைவி கையெழுத்து போட்டிருக்கிறாங்க, மனைவியினுடைய பத்திரத்தில் வேட்பாளர் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. அவங்க அங்கேயே ரிஜெக்ட் பண்ணியிருக்கணும் ஸ்க்ரூட்னி. அப்போ அங்கே இருக்கக்கூடிய டிஆர்ஓ உள்ள புந்து 2 பேர்த்தினுடைய வேட்புமனும் ஏற்க வச்சிருக்கிறாங்க. ஏன்? உதயநிதி ஸ்டாலினுடைய சேப்பாக்கத்தினுடைய வேட்புமனு நேற்று எப்படி எங்கெங்க முதலீடு இருக்கிறது அப்படிங்கிறதே விட்டுட்டாங்க. அதனால் நேற்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோல்வி நேற்று வேட்பாளருடைய ஸ்க்ரூட்னி பட்டியலே ஆரம்பித்திருக்கிறது.